ஒரு ஊர்ல 2 சாமியார் இருந்தாங்க. அவங்க ஒரு சத்தியத்த ஃபாலோ பண்ணாங்க. எந்த சூழ்நிலையிலயும் ஒரு பொண்ண தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணாங்க. அந்த சத்தியத்த பல வருடங்களா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஒரு நாள் ஒரு பொண்ணு ஒரு ஆத்தங்கரை கடக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. அத பார்த்த பெரிய சாமியார் அந்த பொண்ண அவரோட கைகளால தூக்கி ஆத்தங்கரையோட அந்த பக்கமா விட்டு அந்த பொண்ண பத்திரமா வீட்டுக்கு போக சொன்னாரு. இத பார்த்து அந்த சின்ன சாமியாருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவ்வளவு வருஷமா அந்த சத்தியத்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். நம்ம பெரிய சாமியார் அந்த சத்தியத்த மீட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல யோசனையா வந்துட்டே இருந்தாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அவனால பொறுக்க முடியாம அந்த பெரிய சாமியார் கிட்ட போய் கேட்டுறாரு. சுவாமியே, நம்ம ஒரு சத்தியம் பண்ணியிருந்தோம். அந்த சத்தியத்தை நீங்க மீட்டிங்க சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த பெரிய சாமியார் சொல்றாரு, நான் அந்த பொண்ண அந்த ஆத்தங்கரையில இறக்கி விட்டு வந்துட்டேன். ஆனா நீ அந்த பொண்ணுன்னு மனசுல சுமந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த சின்ன சாமியாருக்கு ஒண்ணு புரியுது. சில நேரங்கள்ல சுமைகன்றது நம்மளோட கைகள் இல்ல, நம்மளோட மனசுல தான் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஒரு பிடிக்காத விஷயம் ஒண்ணு நடந்திருக்கலாம். ஆனா அந்த விஷயத்த பத்தி நம்ம யோசிச்சு யோசிச்சு இருக்கிற நேரத்தை விட்டுட்டு நம்ம அந்த விஷயத்தை விட்டு மூவ் ஆன் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த கதை சொல்லுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சர்வன் ஃபாஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.